அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத் அமைச்சகம் வெளியிட்டுள்ள மகிழ்ச்சியான அறிவிப்பு. குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு தொடர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. சூப்பரான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத் மெடிக்கல் டெஸ்ட் கட்டணம் அதிகரிப்பு. மீண்டும் வேலையை காட்டிய கேம்கா மெடிக்கல் சென்டர்கள். அடுத்து குவைத் நாடு ஊழலில் 65வது இடத்தை பிடித்துள்ளது. ஆன்டி கரப்ஷன் அத்தாரிட்டி வெளியிட்டுள்ள முக்கிய விவரம். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தின் அமைச்சரவை விடுமுறை தொடர்பான மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதாவது பிப்ரவரி 25ஆம் தேதி குவைத்தின் தேசிய தினத்திற்கும் பிப்ரவரி 26ஆம் தேதி குவைத்தின் விடுதலை தினத்திற்கும் ஆக 2 நாள் விடுமுறை. அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி 27, 28 அதாவது வெள்ளி மற்றும் சனிக்கிழமை வருவதால் இந்த ஆண்டு ஹல பிப்ரவரிக்கு தொடர்ச்சியாக அரபாயும் அதாவது 4 நாட்கள் தொடர் விடுமுறை என அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அடுத்த தகவல், குவைத்திற்கு செல்ல விசா கிடைப்பதே பெரிய விஷயம். அப்படி அந்த விசா கிடைத்து அதுக்கப்புறம் பிசிசி கேம்கா மெடிக்கலில் ஃபிட் வாங்கிட்டு குவைத் செல்வது என்பது மிக மிக பெரிய போராட்டங்க. ஏன்னா திருச்சியில் மெடிக்கல் போட்டாலே 10ல் 2 பேருக்கு தான் ஃபிட் தராங்க. நெஞ்சில் சளி இருக்குது, தழும்பு இருக்குது, டாக்டர் இருக்குன்னு வாய்க்கு வந்தது ஏதாவது சொல்லி அன்ஃபிட் பண்ணிடுறாங்க. இந்த கேம்கா மெடிக்கல் சென்டரை அரசாங்கம் கையில் எடுத்து ப்ராப்பராக நடத்தினால் மட்டுமே இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இப்போ கேம்கா மெடிக்கல்லேருந்து ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அதாவது வருகின்ற 16/2/2026 முதல் கேம்கா மெடிக்கல் டெஸ்ட் எடுக்க கட்டணம் ரூபாய் 9200 உயர்த்தப்பட்டுள்ளதாக புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. ஏற்கனவே வாங்கிட்டு இருக்க 8500 ரூபாவை குறைக்கணும்னு சொன்னால் இவங்க அதை எல்லாம் காதில் வாங்காமல் இஷ்டத்துக்கு ரேட்டை ஏற்றிட்டே போகிறானுங்க. இனிமேல் சவுதி அரேபியா, ஒமான், குவைத், பஹ்ரைன், கத்தார் எந்த ஜிசிசி நாடுகளுக்கு செல்வதாக இருந்தாலும் மெடிக்கல் சென்டர் ஃபீஸ் 9200 என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய செலவு செய்கிற பணத்தை நாம் இங்கேயே நம்முடைய உழைப்பு திறமை மேலே நம்பிக்கை வச்சு நாம் இங்கே செலவு செய்தால் இன்ஷால்லா நாம் நம்ம நாட்டில் ஜெயிச்சு காமிக்கலாங்க. எங்கே நம்ம மனசில் வெளிநாடு சொல்லியே வளர்த்துட்டாங்க. அதனால் என்னமோ தெரியல, வெளிநாட்டிலே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடுது. அடுத்த தகவல், குவைத்தின் ஆன்டி கரப்ஷன் அத்தாரிட்டியான நசஹா வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பின்படி 182 நாடுகள் எடுக்கப்பட்ட ஆய்வின்படி குவைத் நாடு 65வது ரேங்கை பெற்றுள்ளது. 2024ஆம் ஆண்டை கம்பேர் பண்ணும்போது குவைத் நாடு ஊழல் செய்யப்படும் நாடுகள் பட்டியலில் முன்னேற்றத்தை எட்டியுள்ளது. அதாவது ஊழலுக்கு எதிராக வெற்றியை கண்டுள்ளதாக குவைத்தின் ஆன்டி கரப்ஷன் அத்தாரிட்டி தெரிவித்துள்ளது. குவைத்தின் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் சபா அவர்கள் பதவியேற்ற பின்பு குவைத் நாடு பல்வேறு முன்னேற்றங்களை எட்டியுள்ளது. குறிப்பாக வாஸ்தா கலாச்சாரம். முன்பெல்லாம் எதற்கு எடுத்தாலும் வாஸ்தா இருந்து வந்த நிலையில் ஷேக் ஃபஹத் சபா அவர்கள் பதவியேற்ற பின்பு வாஸ்தா கலாச்சாரம் அதிக அளவில் குவைத்தில் குறைந்துள்ளது. வாஸ்தா என்றால் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான லஞ்சம் போன்றவை தாங்க. முன்பெல்லாம் குவைத்தில் டிரைவிங் லைசன்ஸை எடுக்க வேண்டும் என்றால் டிரைவிங் கிளாஸுக்கு செல்லக்கூடிய அவசியம் இல்லை. சில வாஸ்தா உள்ள அரபிகள் வாஸ்தாவை பயன்படுத்தியே டிரைவிங் லைசன்ஸை எடுத்து விடுவார்கள். ஆனால் இப்போ வாஸ்தாவும் கிடையாது, பாஸ்தாவும் கிடையாது. துபாயில் எப்படி டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பது கடுமையாக்கப்பட்டுள்ளதோ அதே போன்ற சிஸ்டம் தான் இப்போ குவைத்திலையும் உள்ளது. ஊழலுக்கு எதிரான குவைத் மன்னரின் வலுவான நிலைப்பாடு, பொது நிதியை தவறாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிரான நீதித்துறை தீர்ப்புகள் இவை அனைத்துமே குவைத் நாட்டை ஊழல் இல்லாத நாடாக மாற்றி வருவதாக ஆன்டி கரப்ஷன் அத்தாரிட்டியான நசஹா தெரிவித்துள்ளது. அதுபோல் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு குவைத் எப்படி பிடித்திருக்கு? சிறந்த நாடா அல்லது மோசமான நாடா என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக் கொள்ளலாம். அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. மதுரை டு குவைத் 24,300 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மதுரை 43 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 14,500 ரூபாய்க்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 23 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். சென்னை டு குவைத் 17,800 ரூபாய்க்கு சலாம் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 31 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 25,800 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 35 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 85 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 31 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 294 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 50 தினார் 82 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 45 தினார் 925 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.